சார், மூவி பார்த்தா யூபிஎஸ்சி கிளியர் பண்ண முடியாது. யாருங்க சொன்னா? அப்போ யூபிஎஸ்சி கிளியர் பண்ண 18 ஹார்ஸ் படிக்கணுமா சார்? அதுவும் யாருங்க சொல்றா? அப்போ மூவி பார்த்துட்டு ஒரு கொஸ்டின் சால்வ் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். கண்டிப்பா பண்ணலாங்க. எடிட்டர் அந்த கொஸ்டினை போடுங்க. இப்போ இந்த கொஸ்டினை பாருங்க. இந்த ஃபாலோயிங் டைனாஸ்டில 8th செஞ்சுரியில இந்த கிங்டம்ஸ் இருந்துச்சுன்னு. ஹொய்சலாஸ், கடவாலாஸ், காகாத்தியாஸ், யாதவாஸ். இப்போ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும்னா படம் பார்த்தா சால்வ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் நான் சொல்றேங்க. இதுல யாதவா கிங்டம் எடுத்துப்போம். டெல்லி சுல்தனேட், அதுக்கப்புறம் கல்ஜி டைனாஸ்டி, அப்புறம் துக்ளக் டைனாஸ்டி, அப்புறம் லோதி டைனாஸ்டி அண்ட் அப்புறம் முகல் சப்சிக்வெண்டா வருவாங்க. பத்மாவத் படம் பார்த்திருக்கீங்களாங்க? அதுல ரன்வீர் சிங்கும் தீபிகா படுகோனும் நடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா? அதுல ரன்வீர் சிங் வந்து சவுத்துக்கு வருவார். ஃபர்ஸ்ட் ஒரு கிங்டம் கேப்சர் பண்ணுவார். அந்த கிங்டம் வேற எதுவும் இல்லைங்க, அதுதான் யாதவா கிங்டம். அதாவது கல்ஜி டைனாஸ்டி இருந்தது வந்து 10th செஞ்சுரிக்கு அப்புறங்க. அப்போனா இது 8th செஞ்சுரி கிடையாது இல்ல, சோ அப்ப ராங்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஹொய்சலாக்கு ரீசெண்டா படம் வந்திருக்குங்க. நீங்க திரௌபதி 2 வீரபல்லாலா இப்படி ஒரு கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க. இப்போ அந்த சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா கல்ஜி டைனாஸ்டிக்கு அப்புறம் துக்ளக் டைனாஸ்டி வருது. அந்த துக்ளக் டைனாஸ்டிக்கும் சண்டை வருது. அதனால அந்த ஹொய்சலா கிங்டம் போயிடுது. அதுதாங்க அந்த படமே. அந்த ஹொய்சலா டைனாஸ்டியும் அப்போ துக்ளக் டைனாஸ்டியும் எப்ப இருந்திருக்கணும்? அதுவுமே போஸ்ட் 10th செஞ்சுரி தான். ஏன் அப்படின்னா கல்ஜி டைனாஸ்டிக்கு அப்புறம் தாங்க துக்ளக் டைனாஸ்டி வருது. அப்ப இதுவும் கிடையாது. அப்ப காக்காத்தியா டைனாஸ்டி, காக்காத்தியா டைனாஸ்டினா வேற யாரும் இல்லைங்க, நீங்க கண்டிப்பா இந்த படம் பார்த்திருப்பீங்க. ருத்ரமா தேவி, அனுஷ்கா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப அருமையான படம். அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா அதுவுமே 11th and 12th செஞ்சுரி, அதுவுமே 8th செஞ்சுரி கிடையாதுங்க. இப்போ இந்த மூணு இதையும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துருங்க. சார், அப்ப ககடவாலா மிஸ் ஆகுறாங்களே. இத்தனை படம் பார்த்துட்டோம் இல்லைங்க, இன்னொரு ககடவாலாக்கு நம்ம ஒரு படம் எடுப்போங்க, அதை எடுத்து இந்த எக்ஸாமை பாஸ் பண்ணுவோங்க. பாஸ் பண்ணலாமா? ஸோ இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னாங்க நன்னு. அதாவது எந்த கிங்டமே ஏர்லி 8th செஞ்சுரி கிடையாதுங்க, எல்லாமே 10th செஞ்சுரிக்கு அப்புறம் தான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூபிஎஸ்சி படிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேரை தட்டி விட்டு போயிட்டே இருக்கு.